Good morning, guys. Okay, today we are going to start our topic economics. Under that, facts and theories பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபேக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்கானமியில் ஒரு இன்சிடெண்ட் எடுத்துக்கலாம். லைக் இப்போ வந்து ஒரு பொருளோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருளோட குவான்டிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த சேம் வே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா எல்லோரும் அந்த பர்டிகுலர் good வந்து வாங்குவாங்க. ஸோ தெர் இஸ் ஏ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். எப்படி இன்வர்ஸு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது, டிமாண்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஒரு ஃபேக்ட்டு. நம்ம அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணுறோம், ரெண்டும் வந்து இன்வர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தியரி. ஓகேவா. அதுதான் அவங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ when a price of any goods increases, the demand for that particular good will automatically decrease. So that situation is called as fact, and theory is both the price and demand is inversely proportional அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ தட் இஸ் எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். அண்ட் கம்மிங் டு நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். ஸோ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு டெஃபினட் லா ஒன்றும் கிடையாது. ஒரு டெஃபினட்டாக நம்ம ஒரு டெஃபினேஷன் லைக் ஒரு இப்படி தான் இருக்கும், சுச்சுவேஷன் எப்பயுமே எக்கானமியில் சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அன்ப்ரெடிக்டபிள் நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. நமக்கு ஹியூமன் எக்கானமியில் வந்து எல்லாமே ஹியூமன் பிஹேவியர் பேஸ் பண்ணி தான் நம்ம எக்கானமியே படிக்கிறோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பர்சனோட டேஸ்ட் வந்து கொஞ்ச நாள் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆஃப்டர் சம் டைம் ஆர் ஆஃப்டர் சம் டேஸ் இட் மைட் சேஞ்ச் இல்லையா. ஸோ we can't expect same characteristics and same behavior from people throughout the time. Okay, so the nature of the economic laws are unpredictable. There is no definite laws for the economics அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை மார்ஷல் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, he compared it with low tide and high tides. ஸோ இப்போ வந்து low tide high tidesனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலைகள் ஓகேவா வந்து சம்டைம்ஸ் அலைகள் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், சம்டைம்ஸ் லோவாக ஆயிரும். ஸோ எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் ஹை டைட்ஸ் அண்ட் லோ டைட்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஓகேவா. அண்ட் தென் the law of demand, for example, states other things remaining the same, the quantity demanded of a commodity increases as its price decreases அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா, லா ஆஃப் டிமாண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், த குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் எ கமோடிட்டி இன்க்ரீசஸ் ஆஸ் த ப்ரைஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எப்பயுமே எந்த பொருளுக்காக இருந்தாலும் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக ஆக அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங்னா என்ன, நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னா, அந்த ஒரு 1000 rupees ட்ரெஸ் வந்து ஆஃபரில் ஒரு 1500 rupeesக்கு லைக் 500 rupeesக்கு தராங்க. 500 rupees கிடைக்குதுன்னா நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் வாங்குறப்ப என்ன ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ டிமாண்ட் வந்து அந்த பொருளோட டிமாண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறாங்கன்னா அவங்களோட டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ லா ஆஃப் டிமாண்ட்னா அதர் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் when the price decreases, the demand for that particular good will decrease அப்படின்னு சொல்கிறாங்க. The use of assumption, other things remaining the same in the economics makes the economics law hypothetical. ஸோ hypothetical அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து இருக்காது. ஹைப்போதெட்டிக்கல்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து 100% கரெக்ட் கிடையாது. ceteris paribusனால் என்னென்னா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதர் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்னா இங்கே டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸும் டிமாண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதுதான் நம்ம ceteris paribus அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் economics, the hypothetical elements in its law are little less pronounced than the physical sciences. But since money is used as measuring rod, law in economics are more exact
ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட் தேன் அதர் சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்கானமியில் வந்து எல்லாமே நம்ம வந்து லைக் த்ரூ மணியில் தான் டீல் பண்ணுவோம். எந்த ஒரு பொருள் விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் லைக் எந்த ஒரு இன்கம் லெவலாக கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி எக்கானமியில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணினாலும் நம்ம த்ரூ மணியில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம், அக்யூரேட்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் லாஸ். அண்டர் தட் யூ கேன் see consumption. எக்கனாமிக் சப்டிவிஷன்ஸில் வந்து நம்மளுக்கு கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கன்சம்ஷன்னா என்ன. லைக் ஹியூமன் நம்மளோட தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றுறதுக்கு, நம்மளோட பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லைக் அதை வந்து கன்சியூம் பண்ணணும். இப்போ நமக்கு பசிக்குதுன்னா நம்மளுக்கு ஃபுட் தேவை, சாப்பாடு சாப்பிடணும், நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கன்சம்ஷன். இந்த கன்சம்ஷன் வந்து ஒன் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அது கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங்கே வச்சுக்கோங்க. ஒரு இன்புட்ஸ் என்னவாக இருக்கும், டயரு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அதுக்கு இன்ஜின், நிறையா ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் இன்புட்ஸ். அந்த ரா மெட்டீரியலோட அவுட்புட் தான் என்ன, கார். ஓகேவா? அதெல்லாம் நம்ம டுகெதர் அதுக்கு ஒர்க் பண்ணால் நமக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு கார் கிடைக்கும் இல்லையா? ஸோ த ப்ரொடக்ஷன்னா அதுதான். ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மீன்ஸ் சேஞ்சிங் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்ஸ். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னா, ரோல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நேம்லி லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், ஆல்சோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் வரும்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். நமக்கு வந்து இப்போ கார் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும். அந்த கார் ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு ஒரு பில்டிங் வேணும், அதுக்கு அதில் வேலை செய்கிறதுக்கு லேபர் வேணும், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் வேணும், அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ப்ரொடக்ஷன் கீழே தான் வரும். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ த டிவிஷன் கவர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச்னாலே உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன வரணும், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வரணும். எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் காமர்ஸில் லைக் நிறையா படிச்சிருப்பேன். எக்ஸ்சேஞ்ச்னால் இது வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும். த்ரூ ட்ரேடர்ஸ் அண்ட் த்ரூ காமர்ஸ் சைட்ஸ் we can sell our products which we produced. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பொருளெல்லாம் நம்ம அங்கே இண்டஸ்ட்ரியிலேயே மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே இருந்தால் அது எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லையா? ஸோ we need to distribute like exchange between the traders, manufacturers to the traders. ஓகேவா? அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ த ஃபைனல் ஸ்டெப் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன். கன்சம்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன ஆகணும், எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். So production is a result of coordination of factors of production. Since a commodity is produced within the effects of land, labor, capital, organization, the produced wealth has to be distributed among the cooperating factors. So production வந்து நம்ம லைக் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வருது, இன்புட் அண்ட் அவுட்புட்டை கம்பைன் பண்ணால் தான் நமக்கு ப்ரொடக்ஷன் வருது இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வெல்த்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது கோஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ், we should distribute among the cooperating factors. So the reward for the factors of production is studied in this division under rent, wages, interest and profit. The reward for factors of production அப்படின்னா இப்போ வந்து லேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது, இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் வந்து தேவைப்படுது. லேண்டுக்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுக்கணும், லேபருக்கு வந்து வேஜஸ்னால் டெய்லி கூலி, அண்ட் இன்ட்ரெஸ்ட். கேபிட்டலுக்கு வந்து கேபிட்டல்னால் நம்மளுக்கு ஒரு முதலீடு, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும். அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான்
ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ரிவார்டு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமோ நம்ம அதுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு இருக்கணும். எந்த ஒரு பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு சம் வேல்யூ இருக்கும். அது வந்து ஒரு எந்த லைக் இந்த வேல்யூ வந்து எது மேலே பேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸ், அது எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணால் தான் அந்த பொருளோட மதிப்பு தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, எக்கனாமிக்ஸோட சப்டிவிஷன்ஸ்னாலே உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ எக்கனாமிக் சப்டிவிஷன்னா இந்த 4 வரும். எக்கனாமிக் டைப்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு லைக் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறப்ப சொல்லியிருந்தேன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ் ஆர் அண்ட் த ஹோல். நம்ம வந்து ஒன்றுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் a ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் சே ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம எப்போல்லாம் நம்ம எக்கானமி வந்து இண்டிவிஜுவல் யூனிட், இப்போ வந்து ஒரு பர்சனோட இன்கம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்கம் கால்குலேட் பண்ணுறோன்னா இட் கம்ஸ் அண்டர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். வெராஸ் ஹோல் கண்ட்ரியோட இன்கம் கால்குலேட் பண்ணுறோன்னா இட் கம்ஸ் அண்டர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டு, ஒரு சிங்கிள் ஃபேமிலி, ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரி, ஒரு சிங்கிள் ஃபர்ம் பற்றி ஸ்டடி பண்ணுறோன்னா எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ த வேர்டு மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எது கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, you can see here microeconomics is covering value theory and theory of economic welfare. Okay, so product pricing and factor pricing இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸில் வந்து பேஸாக இருக்குது. ஓகே, அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து லைக் மேக்ரோ whenever we study the economy as a whole, டோட்டலாக படிக்கிறோன்னா அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, and then the general theory of employment, interest and revenue published by the Keynes is the basis of modern macroeconomics. ஸோ கீன்ஸ் அவர் பப்ளிஷ் பண்ண புக்கில், அது எந்த புக்னா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. அந்த புக்கில் தான் இவர் வந்து மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. எந்த புக்கில்? த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த எக்கானமிஸ்ட் யார்? ஜேஎம் கீன்ஸ். ஓகே, நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ் அண்ட் த ஹோல். ஸோ whenever we are studying economics as a individual unit, ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் பற்றி படிக்கிறோன்னா தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அக்ரிகேட்னா டோட்டலாக படிக்கிறோன்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் கம்மிங் டு செகண்ட் பாயிண்ட், இட் டேக்ஸ் இன்டு ஸ்மால் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹோல் எக்கானமி. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி படிக்கிறோம், நம்மளோட என்டையர் எக்கானமியில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி படிக்கிறோன்னா அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். whereas macro economics, it takes into consideration the economy as a country as a whole. Okay, like second point under macroeconomics is the macroeconomics வந்து like whenever we are studying on the whole or entire economy, so that is called as macroeconomics. And coming to third point, it deals with the process of price determination in case of individual products and factors of production. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து மெயினாக எதில் டீல் பண்ணுதுன்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பற்றி டீல் பண்ணுது. ப்ரைஸ் டிட்டர்மினேஷன்னா ஒரு பொருளோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும், அதோட மதிப்பு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்பவே யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருள்னால் அது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டாக மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டு, சிங்கிள் ஃபர்ம், சிங்கிள் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடியும். வேர்ஆஸ் ஹியர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஜென்ரலாக ஒரு இப்போ ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா 2010 ஜென்ரலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, லைக் எவ்வளோ நேஷ்னல் இன்கம் இருந்துச்சு, லைக் என்டையர் கண்ட்ரி கேல்குலேட் பண்ணுறோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் macroeconomics. So macroeconomics is dealing with general price level, whereas in microeconomics we are studying individual products. So we are also dealing with the price determination of the individual products. Okay, so that is third point. And coming to fourth point, it is known as price theory.
மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னம்மா ப்ரைஸ் தியரி. அதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து என்ன சொல்லுவோன்னா அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் இன்கம் தியரி. ஓகே, ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வெரி clearly. And coming to fifth one, it is concerned with the optimization goals of individuals, consumers and producers. So micro economics எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கோல்ஸ் வந்து நம்மளோட கோல்ஸ், நம்மளோட ப்ராஃபிட் ஒரு இண்டிவிஜுவலோட கோலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேமோட கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியோட கோலாக இருக்கலாம், அது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, வேறஸ் ஹியர் மேக்ரோனா என்டையர் எக்கானமியோட க்ரோத் ப்ராசஸை படிக்கிறப்போ அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, இது வந்து லைக் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்டடி தரோலி. ஓகே, and coming to next